ஹalleluya. குட் மார்னிங். குட் மார்னிங்க. எழுந்துட்டீங்களா இல்லையா? சரி, வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். 7 மணி ஆயிடுச்சுல்ல. ஏற்கனவே நீங்கள் எழுந்து காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு தேவ சந்நிதியில் தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை மறுபடியும் தியானிக்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஒருவேளை நீங்கள் ராத்திரி ரொம்ப லேட்டாக தூங்க போயிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இப்போவாவது உடனடியாக எழுந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்காக உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் தருகிற உம்முடைய வார்த்தைகள் எங்களை பிழைக்க வைக்கிறது, எங்களை வழிநடத்துகிறது, எங்களை எச்சரிக்கிறது, எங்களுக்கு நன்மை செய்கிறது என்பவைகள் எங்கள் அனுபவமாக இருப்பதற்கு மற்றொரு விஷயம், எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளை நாங்கள் எதிர்கொண்டு எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அநேக வேளைகளில் நமக்கு அநேக காரியங்கள் புரியறதில்ல, இல்ல? அநேக விஷயங்கள் புரியறதில்ல. குடிச்சு ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துகிட்டு மூர்க்கமாக நடந்துக்கிறவங்களோ கவனிச்சா ரொம்ப நாளாக வாழ்ற மாதிரி நமக்கு தெரியுது. தேவனிடத்தில் பயபக்தியோடு இருந்து, தேவனிடத்தில் விசுவாசத்தோடு இருந்து உண்மையாய் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று மனசாட்சிப்படி வாழ்கின்றவர்களோ திடீர்னு ஏன் எப்படி செத்து போயிட்டாங்க, ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி சோதனை என்று சந்தேகங்கள் நமக்கு எடுக்கிறது. ஆமாங்க, நம்முடைய எல்லா சந்தேகங்களுக்குமான பதில் தேவ சந்நிதியில தான் கிடைக்கும். ஒரு துன்மார்க்கன் மரித்தால் நித்திய நரகத்திற்கு போவான் என்பதனாலே அவர்கள் தீர்காயுசை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியாவது இன்னும் ஒரு தடவையாவது அவர்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றும் ஒரு அற்புத ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவள் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் விரும்புகிறோம். ஒரு மனிதன் தன்னைத்தானே தேவனிடத்திலே அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவனாயிருந்தால் ஆண்டவரே அவன் மீது அதிக பிரியமாக என்னிடத்தில் வந்துவிடு என்று சொல்லுகிறாரோ என்னவோ. அப்படி இல்லாம பிரயோஜனம் என்ன இருக்கு, ஆண்டவரை நம்பினால் கஷ்டங்கள் நமக்குத்தானே வருகிறது என்ற எண்ணத்தை வரவிட்டுடாதீங்க. கவனிங்க, ஒரு ரோஜா தோட்டத்தில் தோட்டக்காரன் அந்த ரோஜா செடிகளை வளர்க்கிறான். இந்த செடிகளில் சில பூக்கள் வாடிவிடும், சிலது அப்படியே காய்ந்து போய்விடும், சிலது அழகாக நேர்த்தியாக சிவப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தோட்டக்காரன் ஒருவேளை தன்னுடைய மகளுக்கோ தன் மனைவிக்கோ ஒரு மலரை பறித்து தர வேண்டும் என்று நினைத்தான். எந்த பூவை பறித்து தருவாரு? மிகவும் அழகாக இருக்கிற பூவை தான் பறிப்பாரு. அதே போலத்தான் தேவன் தாம் விரும்புகிறவர்களை அவர் அழைத்துக் கொள்ளுகிறார், தம்முடைய ராஜ்யத்திற்கு வாரிசுகளாக ஆக்குகிறார். அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்கிற ஆசை நம் வாழ்க்கையில இருக்குது இல்லையா? சரி வாங்க, பரிசுத்த வேதாகமத்தில இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 31வது வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அதேபோல கவனிங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடே கூட, ஆண்டவராகிய இயேசுவோடே கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? அவரே நமக்கு எல்லாவற்றையும் அருள் செய்கிறவர். அதாவது இந்த யுகத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். இந்த வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு பரத்துலே அந்த நித்தியமான வாழ்க்கைக்காகவும் அவரே நம்மை ஆயத்தமும் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு புத்தி, ஞானம், இப்படி சர்வ சம்பத்துக்களும் அவருக்குள் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் எனக்கு சம்பூரணம் இருக்கிறது, பரிபூரணம் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள்
எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும் தேவனுடைய ஆதரவை பெற்றவர்களாயிருப்பார்கள். தேவனுடைய சகாயத்தை பெற்றவர்களாக அவர்களை இடற விடாமல் அவர் காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இடறுவது என்றால் விழுவதற்கு முன்னால இடறது தான். அப்படி இடறுவோமே தவிர கட்டாயம் அவர் விழ விடமாட்டாராம். அதாவது உன்னுடைய கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர் காத்துக் கொள்ளுவார். அப்ப ஆக்சிடென்ட்ஸ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதுக்காக ஆகுது? அப்படி இருந்தா எதுக்காகங்க தேவனுடைய பிள்ளைகள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகிறாங்கன்னு சிலர் கேட்பாங்க. கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக நம்மை மாற்ற வேண்டும் என்று தற்காலிகமாக ஒரு துண்டு பொன்னையே சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்காக கொல்லன் அதை நெருப்பிலே புடமிடுகிறான் என்றால், மேன்மையான பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாக ஆக்குவதற்காக நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்குள் மாற்றுவதற்காக சில வேளைகளிலே அவர் நம்மை பரிசோதித்து புடமிடுகிறார். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி பணத்துக்காகவோ வேறு நன்மைகளுக்காகவோ ஆரோக்கியத்திற்காகவோ பலனுக்காகவோ ஆஸ்திக்காகவோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டாங்க. நீங்க எதுக்குங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த உலக பணத்திற்காக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா அல்லது ஆரோக்கியத்துக்காக மட்டும் இயேசுவை நம்புகிறீர்களா? உண்மையாகவே நமக்கு பணம் அவசியம்தான், தனம் அவசியம்தான், ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான், மறுக்கல்ல. எஸ், நமக்கு ஆரோக்கியமும் ஆஸ்தியும் அவசியம்தான். ஆனால் நாம் நம்ம ஆண்டவரை விசுவாசிப்பதென்பது அவைகளுக்காக அல்ல. அவர் நம்மை உயிருக்குயிரா நேசித்ததினாலே, தம்முடைய உயிரையே நமக்காக கொடுத்ததினாலே, நம்மை பாவத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து மீட்டெடுத்தார் என்பதனாலே, நம்மை மன்னித்திருக்கிறார் என்பதனாலே, நமக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி அவர் இருக்கிற இடத்திலே நாமும் இருக்கிற விதத்திலே அழைத்துக் கொண்டு போவதற்கு அவர் வரப்போவதினாலே, அவரே முதலாவது நம்மை நேசித்ததினாலே நாமும் அவரை நேசிக்கிறோம். அதாவது ஆண்டவரில் நாம் அன்பு கூறுகிற போது எந்த தாயாவது தான் அன்பு கூறுகிற பிள்ளையை பட்டினி போடுவாங்களா? எந்த தகப்பனாவது தான் அன்பு கூறுகிற தன் மகனை சபிக்கிறவரா இருப்பாரா? இல்லாமைக்குள்ளாக தள்ளிவிட்டு விடுவாரா? உனக்கு உரிமை இல்லை என்று விலக்கி விடுவாரா? பரலோக பிதாவாகிய நம்முடைய ஆண்டவர் நமக்கு உளப்பூர்வமாக துக்கத்தையோ சிரமங்களையோ உண்டாக்குகிறவர் அல்லவே அல்ல. அதே நேரம் பிசாசானவன் நம்மை சோதிக்கின்ற போது அவர் நம்மை பரிசோதிக்கிறதற்காக அவர் நம் பட்சத்திலேயே இருக்கிறார். அநேக வேளைகள் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்முடைய குறைகளை எல்லாம் எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நம்புவோமானால் அவ்வப்பொழுது உன்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் தீர்க்கிற ஆண்டவராகவே அவர் இருக்கின்றார். உண்மைதான், நாம் பணத்திற்காகவோ ஆரோக்கியத்திற்காகவோ ஆண்டவரை நம்புவதில்லை. ஆனால் ஆண்டவரை நம்பினால், அவருக்குள் விசுவாசம் வைத்தால், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டால் கட்டாயமாக நாம் இல்லாமைக்குள் இருக்கவே மாட்டோம். பக்தனான தாவீது 23வது சங்கீதத்திலே எழுதியிருக்கின்ற எல்லாத்தையும் அநேக தரம் வாசிச்சிருப்பீங்க. அது உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் அது அபியாசப்படுகின்றதா? கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு குறைகள் வராது. ஆமாங்க, குறைவுண்டாகும் போதெல்லாம் அதை தீர்க்கிறவராக தேவன் இருக்கிறார். குறைகள் வரும்போதெல்லாம் அவற்றை நிறைவாக்குகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். எந்த ஒரு தேவை நமக்கு உண்டானாலும் அவைகளை தீர்த்து வைக்கிற சந்திக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்க உண்மையா இதை விசுவாசிக்கிறீங்களா? என்னிடத்திலே விசுவாசமாயிருக்கின்றவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்று மாத்திரமல்ல, அவன் அசைக்கப்பட மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. எனவே ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வையுங்கள், அவர் நமக்கு துணையாக இருப்பார் என்று வாக்கு பண்ணின தேவன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான சகாயத்தை நமக்கு அருளுவதற்கு, சமயோஜிதமான உதவியை நமக்கு செய்வதற்கு எல்லா நேரத்திலும் அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார்.
உன்னுடைய போக்கையும் உன்னுடைய வரத்தையும் காப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் கட்டாயமாக நம்மை எல்லா விபத்துக்களுக்கும் விலக்கி காப்பார், தப்புவிப்பார். நாம் எப்பேற்பட்ட இருளிலே இருந்தாலும், எந்த இல்லாமையில் இருந்தாலும், எந்த பயத்தோடு இருந்தாலும், என்ன கலக்கத்தில் இருந்தாலும், எவ்வளவு குழப்பத்தில் இருந்தாலும், ஆண்டவர் என்னோடே கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் உனக்குள் இருக்கிற போது கிடைக்கின்ற ஆறுதலே வேறாயிருக்கும், அந்த அனுபவமே வேறாயிருக்கும். உண்மையாக எத்தனை பேர் தேவனோடு கூட அந்யோன்ய ஐக்கியத்தில் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு பாடு வருகிற போது, கவலை வருகிற போது, வேதனை வருகிற போது, பிரச்சனை வருகிற போது நீங்க ஆக்சுவலா என்ன செய்றீங்க? அங்க இங்கன்னு ஓடுறீங்களா? இவங்கள தேடுறீங்களா? அல்லது யாரையோ சார்ந்து இருக்கிறீங்களா? யாருடைய யோசனையோ வேண்டுமென்று தேடுறீங்களா? அல்லது முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே? நீர் இருக்கிறீர் அல்லவா? நீர் என்னோடு இருக்கிறீர் அல்லவா? என்னுடைய தோள் மீது உம்முடைய கரங்களை வைத்து என்னை தட்டுகிற ஆண்டவர், உம்முடைய கரங்களுக்குள் என்னை அரவணைத்துக் கொள்ளுவீரா? இந்த சூழ்நிலையிலே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று உண்மையாய் கேட்டால் அவர் கட்டாயமாக உதவி செய்வார். கிறிஸ்தவ பக்தி என்பது ஒரு சித்தாந்தம் அல்ல, ஒரு மதம் அல்ல, ஒரு நடைமுறையோ அல்லது ஒரு மூட நம்பிக்கையோ அல்ல. இது அனுதின வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதம். இந்த உலகத்திலே கட்டாயம் ஏதோ ஒரு குறைபாடு, ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு விரோதம், ஏதோ ஒரு சிரமம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நம்மை விரோதிக்கிறவன் யார் என்றால், தேவனை விரோதிக்கிறவன் யாரோ அவனே நமக்கும் விரோதி. எனவே இதில் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. காரணமே இல்லாமல் உன்னை யாராவது பகைக்கிறார்கள் என்றால், காரணமே இல்லாமல் உன்னை யாராவது பாடுபடுத்துகிறார்கள் என்றால், காரணமே இல்லாமல் உன் மீது குற்றம் சுமத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால், காரணம் உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு இந்த சோதனைகள் எல்லாம் மிகச் சாதாரணம். அதே நேரம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விரோதிகளை நம் பட்சத்திலே இருந்து எதிர்க்கிறவராயிருக்கிறார், ஜெயிக்கிறவராயிருக்கிறார், தோற்கடிக்கிறவராயிருக்கிறார், துரத்துகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக விரோதங்கள் நமக்கு எதிராக இருக்கின்றன. மனிதர்கள் இல்லைங்க, மனிதர்களை விரோதிகளாக எண்ணவே எண்ணாதீங்க. பொல்லாத வான மண்டலத்தின் அதிகாரிகள், பிசாசானவன், நம்முடைய சத்துரு ஒரே ஒருவன் தான் பிசாசானவன். எந்த மனிதனையும் விரோத போக்கோட கூட பார்க்காதீங்க, எந்த நபரையும் விரோதியா நினைக்காதீங்க. எவர் ஒருவருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசின் வல்லமைகளை முறியடிக்க வல்லவரான ஆண்டவர். பிசாசு யார் மூலமாக உன்னை சோதிப்பதற்கு, உன்னை வேதனைக்குட்படுத்துவதற்கு, உன்னை சோர்வுக்குள்ளாக்குவதற்கு, உன்னுடைய விசுவாசத்தை குன்றிப்போக பண்ணுவதற்கு அவன் தொடர்ந்து முயன்று கொண்டேதான் இருப்பான். ஆனால் நீ விசுவாசிக்கிற தேவனுடைய மகத்துவத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்காகவே தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். நான் எம்மாத்திரம், எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? எல்லாருக்காகவும் அப்படின்னு பொதுவானதா இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து கூட்டத்திற்கான தேவன் அல்ல, தனிப்பட்டவர்களுக்கான தேவன். நம்மை தனித்தனியாய் பேர் பேராய் அறிந்திருக்கிறவர். என்னுடைய சேனையை நான் அறிவேன் என்பதைப் போல. அப்படி எண்ணிக்கை அல்ல, ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நம்பர்ஸ் தான் இல்லையா? நம்பர் கேமை தான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். ஆனால் நம் தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர். உன்னுடைய பெயர் அவருக்கு நல்லா தெரியும். உன்னுடைய தேவைகள் அதைவிட அவருக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய சிரமம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய அவமானங்கள், உன் வேதனை, உன் நிந்தை, நீ அனுபவிக்கிற எல்லாவற்றையும் அவர் நன்றாக அறிந்திருக்கின்றவர். நீ அவரை நம்பினால், இருக்கிற ஸ்தானத்திலிருந்தே நீ அவரை தேடுவாய் என்றால் அவர் உன்னை கட்டாயம் ஆதரிப்பார். இதற்காகத்தான் அவருடைய வார்த்தைகள். இதை வாசிக்கிற போது விசுவாசம் பெருகும். முழங்கால் படிட்டு அவரிடத்திலே ஜெபிக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சர்வ சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். புரியாத அநேக விஷயங்களை நமக்கு அவர் தெளிவாக்குவார். நீ நினைக்கிறது போல உன்னை நீயே புரிந்து கொள்ளும்படியாக
தேவாதி தேவனுடைய மகத்துவத்தை நீ அறிந்து கொள்கிற நாளிலே நீ சோர்ந்து போகின்ற அவசியம் இருக்கவே இருக்காது. நம்மால் முடியாதுதான், ஆனால் அவரே நமக்கான எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். அதனால் தான் பவுல் சொல்லுவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனவே நாள் முழுவதும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் தேவனிடத்திலே நம்பிக்கை வையுங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன சோதனைகள், சறுக்கல்கள், சந்தேகங்கள் வரும்போதெல்லாம் தேவனை விட்டு விலகி போகாதபடி, தேவனுக்கு இன்னும் நெருக்கமாகும்படி முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மற்றொரு விசை உம்முடைய சன்னதிக்குள் நிற்கிறோம் ஆண்டவரே. அநேக வேளைகளில் எனக்கு யாரும் இல்லையே என்கிற பயம், எனக்கு ஏன் இந்த நிலைமை என்கிற கேள்வி, ஒருவேளை தேவன் எனக்கு துணையாக இருந்தால் இந்த நிலைமை ஏன் எனக்கு ஏற்படும் என்று வேதனை எங்கள் வாழ்க்கையில் எங்களை துரத்திக் கொண்டிருக்கையில், நம்பிக்கைக்குரிய தேவனாக உம்மேல் விசுவாசம் வைக்கிறதற்கும், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது என் தேவனுக்கு மகிமை உள்ளதாகவே தேவன் மாற்றிவிடுவார் என்ற நம்பிக்கை கொண்டிருப்பதற்கு, என் குறைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய, குறைவையெல்லாம் நிறைவாக்கக்கூடிய எனக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே தந்திருப்பதினாலே அவருடைய நாமத்திலே என்னுடைய சகல தேவைகளும் சந்திக்கப்படும் என்கிற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வரும்படியாக கிருபையிட வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கேள்விகள், சந்தேகங்கள், சாத்தான் கொண்டு வருகிற யோசனைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் உங்க உள்ளத்தில் இடம் கொடுத்துறாதீங்க. அவ்வப்பொழுது முழங்கால் படிட்டு தேவ சன்னதியிலே உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் சொல்லிவிடுங்கள். பைபிள் வாசிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை மிகவும் நேசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றுதான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறோம். இனி உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் தேவைகளை எங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்த விரும்பினால் உடனே தெரியப்படுத்துங்கள். உங்கள் பட்சமாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். அற்புதமான தேவன் தம்முடைய நன்மைகளையும் தம்முடைய வல்லமையினாலே நமக்கு அருளிச் செய்வார். எனவே 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்கள் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் அல்லது பிரேயர் பர்டன்ஸை எங்களுக்கு தெரிவியுங்கள். ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் உங்களுக்கான பிரத்யேக நம்பர் 9100100888 என்ற நம்பருக்கு உங்களுடைய ஜெப தேவைகளை டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். ஃபோன் செய்து எடுக்கவில்லை என்று வருத்தப்படாதீர்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பெயர் விவரங்களை பதிவிடவும் மறந்து விடாதீர்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்கள் யாவருக்கும் துணையாயிருப்பதாக. அது